ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சோர்சஸ் ஆஃப் ஹிந்து லா. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சோர்ஸ் அப்படின்றதுனா என்னான்னு ஷார்ட்டாக எழுதிட்டு வந்திருக்கேன். சோர்ஸ் மீன்ஸ் எ மெத்தட் பை விச் லா இஸ் எவால்வ்டு. அதாவது இந்த ஹிந்து லா இருக்குல்ல, இது எதுலேருந்து உருவாச்சு அப்படின்றத பற்றின தான் சோர்ஸ். அதாவது இந்தந்த இதுலலாம் வந்தது தான் இப்போ ஹிந்து லாவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் ஆர் ஆன்சியன் சோர்சஸ் அப்படின்னும் மாடர்ன் சோர்சஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் சோர்சஸில் நம்பர் 1 இருக்கக்கூடியதான் ஸ்ருதி அப்படின்னு பேர். இந்த ஸ்ருதினா வேறு ஒன்றும் இல்லை. நம்மளாம் இந்த 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்டில் இதில் சமூகவியல் அப்படின்றதில் படிச்சிருப்போம்ல. வேதங்கள் 4 வேதங்கள் இருக்குது. ரிக், யசுர், சாம, அதர்வான். இந்த 4 வேதங்கள்லேருந்து வந்தது தான் இந்த ட்ரெடிஷ்னல் சோர்சஸில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்ருதி. வேதாஸ் அப்படின்னா வாட் இஸ் ஹியர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதில் 4 வேதங்கள் இருக்குது. அவ்வளோ ஸ்ருதிக்கு இவ்வளோ எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு ஸ்மிருதி. ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, இதில் நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். ஸ்மிருதி அப்படின்னா வாட் இஸ் ஹியர்டுலேருந்து வாட் வாஸ் ரிமெம்பர்டு அப்படின்னா சேஜஸ் இருப்பாங்களே, அவங்க என்ன ரிமெம்பர் பண்ணி எழுதுனாங்க அப்படின்றத பற்றின தான் இந்த ஸ்மிருதி. ஸ்மிருதியை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. தர்மசூத்ராஸ், தர்மசாஸ்திராஸ். தர்மசூத்ராஸ் அதாவது ஏர்லியர் ஸ்மிருதிஸாக இருக்குது. அதை யார் எழுதுகிறாங்கன்னா கௌதமா, வசிஷ்டா, விஷ்ணு இப்படி 3 பேர் சொல்கிறாங்க. தர்மசாஸ்திரா லேட்டஸ்ட் ஸ்மிருதி. அப்புறம் ஸ்மிருதிஸ்க்கு சப்ஜெக்ட் மேட்டர்ஸ்னு ஒரு 3 இருக்குது. ஆச்சாரா, வியாபகாரா, பிராயசித்தா. அதில் இந்த வியாபகாரால் தான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லா இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்மிருதிக்கு அப்புறம் கமெண்ட்ரிஸ் ஆஃப் ஸ்மிருதி. அதாவது 3 பேர் இது சொல்கிறது இருக்குது. மனு ஸ்மிருதி, யாஜனவல்கிய ஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி. அதில் மனு ஸ்மிருதி தான் ரொம்பவே பழைய ஸ்மிருதி, அதாவது ஓல்டர் ஸ்மிருதி. அதில் 2694 ஸ்லோகாஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய கமெண்ட்ரி தான் யாஜனவல்கிய ஸ்மிருதி. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிங் சபார்டினேட் டு லா, அதாவது லாக்கு சபார்டினேட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதெல்லாம் இதில் இருக்குன்னா டெஃபமேஷன், அசால்ட், தெஃப்ட் அண்ட் அடல்ட்ரிலாம் இருக்குது. இதில் 10 ஸ்லோகாஸ் அப்படின்னா வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நாரத ஸ்மிருதி. இதில் கிங்ஸுக்கு அதாவது அரசருக்கு லா மேக் பண்ணுற அதிகாரம் இருக்குது அப்படின்றத பற்றி சொன்னது தான் இந்த நாரத ஸ்மிருதி. நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆன்சியன் சோர்சஸில் ஒன்று தான் கஸ்டம்ஸ். கஸ்டம்ஸ் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்கன்னா வழக்காடுகள் அல்லது மரபுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்சஸ்டர்ஸாக முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்ததை இப்போ வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டே வர்றதான் கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கஸ்டம்ஸை 3 வகையாக பிரிக்கிறாங்க. லோக்கல் கஸ்டம், ஃபேமிலி கஸ்டம், கேஸ்ட் கஸ்டம். அதாவது ஒரு குறிப்பிட்ட லோக்கல் இருக்கிறதுல லோக்கல் கஸ்டம். எக்ஸாம்பிள் ராம்நாத் கேஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது இந்த கேஸில் பேர் பார்த்திங்கன்னா முத்து ராமலிங்கம் எஸ்எஸ் கலெக்டர் ஆஃப் மதுரை. அது ஒரு பெரிய கேஸ் தான். அதாவது ராணி பர்வதவர்த்தினி ஒருத்தவங்க இருப்பாங்க. அடாப்டட் சன்னுக்கு அடாப்ட் பண்ணால் அந்த சன்னுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறது. அது தனி இதாகவே நான் அப்லோட் பண்ணுறேன் ராம்நாத் கேஸை டீட்டெயிலாக. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி கஸ்டம் அப்படின்னா ஒரு கஸ்டம்ஸ் குறிப்பிட்ட ஃபேமிலியில் மட்டும் ப்ரிவைல் ஆகும். நெக்ஸ்ட்டு கேஸ்ட் கஸ்டம். இதிலே இந்த கேஸ்ட் கஸ்டம்க்கு சொல்கிற எக்ஸாம்பிளே உங்களுக்கு மொத்தமாக புரிஞ்சிருப்பாங்களே. அதாவது இப்போ அடாப்ஷன் பண்ணுறப்போ பிராமின்ஸ் ஹோமம் அடாப்ட் பண்ணுவாங்களே, ஆனால் மற்றது கேஸ்ட்டில் இருக்கவங்க அப்படி செய்ய மாட்டாங்களா, புரியுது? அப்போ அவங்க செய்கிறது அவங்களாம் செஞ்சுக்கிருக்காங்க. அது அவங்களுக்கு கஸ்டம்ஸ். ஸோ இதிலலாம் லா எனாக்ட் ஆகிருக்கு அப்படின்றது தான் எமர்ஜ் ஆகிருக்குன்றது தான் ஆன்சியன் சோர்சஸில் கஸ்டமோட இம்பார்ட்டனாக சொல்கிறாங்க. இந்த கஸ்டம்ஸ்க்கு எசென்சியல்ஸ் இருக்குது. அதாவது இதெல்லாம் இருந்தால் தான் இந்த கஸ்டம் வேலிட், இல்லைன்னா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு தான் இருக்கக்கூடியது தான் ஆன்டிக்விட்டி. அப்படின்னா கஸ்டம் ஷுட் பி ஆன்சியன். அதாவது இந்த கஸ்டம் அப்படின்றது ரொம்பவே ஆன்சியண்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு செர்டைனிட்டி இருக்கணும். இந்த கஸ்டம்க்கு பயன்படுத்தின கஸ்டம்க்கு செர்டைனிட்டி இருக்கணும். அது ராமலக்ஷ்மி கேஸ்ன்னு இருக்குது. அந்த ராம்நாத் கேஸ் மாதிரி இதையும் தனியாக அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அவங்க பயன்படுத்துகிற கஸ்டம் ரீசனபிள்னஸ்ஸாக இருக்கணும். டிஸ்கன்டினியூன்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது பாதி அப்போ தான் யூஸ் பண்ணாங்க, இப்போ பாதி அடுத்து ஒரு 50-60 வருஷமாக இந்த கஸ்டம்ஸ் யூஸே பண்ணல அப்படின்னா அது வேலிட் கஸ்டம் கிடையாது. அவ்வளோதான். இப்போ ஆன்சியன் சோர்சஸ் பார்த்தாச்சு. இந்த ஸ்ருதி, ஸ்மிருதி, கமெண்ட்ரிஸ் ஆஃப் ஸ்மிருதி, கஸ்டம்ஸ் இதெல்லாம் ஆன்சியன் சோர்சஸ். இப்போ மாடர்ன் சோர்சஸை பற்றி பார்க்கலாம். மாடர்ன் சோர்சஸ் அப்படின்றத நவீன மூலங்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இதில் ஒரு 3 தான் சொல்கிறாங்க. இதில் ப்ரைமரி சோர்ஸாக இருக்கக்கூடியது லெஜிஸ்லேஷன். அதாவது எனாக்ட்மெண்ட்ஸ்லாம் ப்ரைமரி சோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ரிட்டன் லாவாக இருந்தால் அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம்பிளாக ஹிந்து விடோஸ்ரீ மேரேஜ் ஆக்ட், ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 இதெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் இருக்க மாடர்ன் சோர்சஸில் ஒன்றா தான் ஜட்ஜ்மெண்ட், அதாவது பிரசிடென்ட் கேசஸ்.
அதாவது வந்து ஏற்கனவே வந்து ஒரு கேஸ்க்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்களே டிட்டர்மைன் பண்ணி, அதாவது இந்த மாதிரி ஃபேக்ட் இருந்தால் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்களா, அதே மாதிரி அடுத்து வர்றதுக்கு வந்து கொடுக்குறதான் வந்து பிரசிடென்ட் கேஸஸ் வச்சு. ஸோ இதுவும் வந்து ஒரு வகையான சோர்ஸஸ் தான். அதாவது ப்ரிவி கவுன்சில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறோம்ல அந்த மாதிரி. இதில் கடைசியாக இருக்கக்கூடியதான் ஜஸ்டிஸ், எக்யூட்டி அண்ட் குட் கான்ஷியன்ஸ். அதாவது எக்யூட்டி அடிப்படையில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாது. எந்த ஒரு லாவையோ இல்லை பிரசிடென்ட் கேஸஸையோ அப்ளை பண்ண முடியாத நிலமையில வந்து இதை வச்சு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த எக்யூட்டி அப்படின்றதுக்கு நான் டீட்டெயிலாகவே வந்து காமன் லா அண்ட் எக்யூட்டின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் வந்து சோர்ஸஸ் ஆஃப் ஹிந்து லா. நெக்ஸ்ட்டு சோர்ஸஸ் ஆஃப் முஸ்லீம் முகமதியன் லா, அதுவும் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.